ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை ஹேமா சமையல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் குழம்பு செய்ய போகிறோம். புளிக்குழம்பா செய்ய போகிறோம். வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சீரகம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 7 வெங்காயம், வெள்ளைப்பூடு ஒரு 4 வெள்ளைப்பூடு, தக்காளி சின்ன சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இதனால் அப்படின்னா குழந்தைங்களுக்கெலாம் இப்படி கொடுக்குறனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம சாப்பாடு பிணைஞ்சு கொடுக்கும்போது அது எதையுமே எடுத்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. எல்லாமே நமக்கு உள்ள சத்துக்கள் செய்கிறது. இப்போ அரைச்சாச்ச பேஸ்ட்டை நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு எடுத்திருக்கேன். குக்கரில் தான் இதை செய்ய போகிறோம். இது நாட்டு செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய். இதை நான் 1 குழிக்கரண்டி அளவு ஊற்றுறேன். ஊற்றி வெண்டைக்காயை ஃபுல்லாக இதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். வெண்டைக்காயோட மகத்துவம் நல்ல ஞாபக சக்தி இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நல்ல கணக்கு போடுவாங்கன்னு கூட நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க அம்மா. இதை எடுத்து வச்ச உப்பை கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா இதை கிளறும் போது அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாம் போகி நமக்கு கொஞ்சம் அந்த வெண்டைக்காய் ஃப்ரை ஆன மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் போட்டு நம்ம குழம்பா செய்ய போகிறோம். இப்போ நல்லா வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிக்கிட்டுருக்கு. இதில் அரைச்சி வச்ச அந்த விழுதை போட்டு நல்லா கிண்ட போகிறோம். கிண்டி அந்த பச்சை வாசனை போகிற வரைய நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க மசால் தூளை சேர்க்கணும். இது குழம்பு மிளகாய் பொடி வீட்டில் செஞ்சது. இதை நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு பெரட்டி எடுத்துட்டு அது மேலேயே நம்ம புளி தண்ணி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற போட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி கரைச்ச தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இதை நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு திருப்பி நம்ம ரிமைனிங் உப்பு கொஞ்சம் வச்சுருப்போம் இல்லையா, அதை சேர்க்கணும். இவ்வளோ தான் சிம்பிளான ரெசிபி. இது செஞ்சோம்னா 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். இதை நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம மீதம் இருக்க உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இந்த குக்கரை விசிலை மூடி வச்சோம்னா 2 விசிலில் நமக்கு வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். வெண்டைக்காய் சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்து கிடைக்கும். இந்த குக்கரில் வைக்கிறனால குழந்தைங்களுக்கு சாதத்தில் பிசைஞ்சே நம்ம கொடுத்துடலாம். இப்போது நமக்கு சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி. புளிப்பாக காரசாரமாக நல்ல மணத்தோட, நல்லெண்ணெயோட மணத்தோட இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி கேரட் பொரியல் செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம பீட்ரூட் பொரியல் செஞ்சுருப்போம். அதே மெத்தட் தான். வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கிட்டு கேரட்டை வதக்கி எடுத்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கிட்டு இதில் நான் இறக்கும் போது தேங்காய் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மதுரை ஹேமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.